அறிவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா பாருங்கள், எப்பேற்பட்ட தலைவலி எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் இந்த மருந்தில் சரியாயிடும். ஆனால் இதை நான் சொல்கிற மாதிரி கண்ட செஞ்சிங்கன்னா கைத்து நரம்பு நரம்பு வெட்ட சூடுங்க, என்னால் முடியல, எவ்வளோ நாளாக சூடு இருக்குது தெரியுமா, என் உடம்பே சூடுதான்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க கூட. பயப்பட வேண்டியதில்லை. தலை பாரம், தலை எரிச்சல், கைத்து நரம்பெல்லாம் வலிக்குது, இதுக்கெல்லாம் கூட அஞ்ச வேண்டியதில்லை. இந்த எண்ணெயை அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு தேய்ச்சிடணும், அப்ளை பண்ணிடணும் தலையில். நரம்பு, கைத்து நரம்பு, கைத்து வேலையெல்லாம் முதுகு பக்கமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கலப்படமில்லாத தண்ணி, சுடு தண்ணியில் அந்த தண்ணி வெறும் சுடு தண்ணி மட்டும்தான் குளிக்கணும், பச்சை தண்ணியை விளாவக்கூடாது. இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வெள்ளி, பெண்களாக இருந்தால் வெள்ளி செவ்வாய், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை. இதுதான் இதில் சாஸ்திரப்படி இது பெரியவங்க அந்த காலத்திலேயே இது ஒதுக்கி வச்சாங்க. அந்த மாதிரி நாளில் எண்ணெய் தேய்த்து தலையை ஸ்நானம் பண்ணணும். இப்போல்லாம் ஸ்நானம் பண்ணுறது எந்த நாளில் ஸ்நானம் பண்ணுறதுன்னு தெரியாத போச்சு. அதில் வர துன்பம் எப்படி வருதுன்றது யாருக்கும் தெரியறதில்ல, எதனால் வந்ததுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் மனிதனுக்கு ஒரு வன்முறை இருக்குது, சாஸ்திரப்படி இப்படி தான் இருக்கணுன்ற அந்த காலத்திலேயே சகாதேவனுடைய சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டது. இது சனிக்கிழமை புதன்கிழமைன்னா ஆண்களுக்கு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா பெண்களுக்குன்றது எல்லாருமே அவங்க சாஸ்திரப்படி விதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நாம் சொல்லலை, முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, தேவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை வாங்கி பயன்படுங்க. எவ்வளோ விதமான தலைவலி இருந்தாலும் கூட இது நிவர்த்தி ஆகிடுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மூலிகைகள் மூலியமா இது இறக்கப்பட்ட ஒரு எண்ணெய் தான் இது. எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சைடு எஃபெக்ட் கிடையாது, எந்த ஒரு இது இல்லை, தைரியமாக செய்யலாம். இதை மனிதனுக்கு எப்படி நம்ம பாரம்பரிய காலத்தில் நம்ம எண்ணெய் ஸ்நானம் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் இது இந்த பச்சை தண்ணி வளாவாத குளிக்கணும், 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. செய்யுங்க, வாங்க, என் நம்பர் தரேன், அதில் கால் பண்ணுங்கள், நேரடியாக பேசலாம். எப்பேற்பட்ட அது மட்டும் இல்லைங்க, கை கால் ஊஞ்சி போச்சு, கால் ஊஞ்சி போச்சு, கை ஊஞ்சி போச்சு, கையை நடக்க முடியல, கை தூக்க முடியல, இப்படின்னா கூட பேராலிட்டிஸ்னா கூட சரி, இதில் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குருமார்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த வலிக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் தைரியமாக சொல்லலாம். இது ஏதாவது ஆபத்து வருமானா இல்லை. இதால் சித்த வைத்தியனால எந்த ஒரு ஆபத்து இல்லைன்றது மனிதனுக்கு தெரியப்படணும். அதனால் எல்லாரும் வாங்க, நலமோடு வாழலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாரத் மாத்தை.